மாறன் வீரா சீரியலில் மார்ச் 15க்கான செம்மையான ஒரு எபிசோடு வந்திருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸும் உங்கள் ஆதரவையும் தாங்க. ராமச்சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா நேராக வீரா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீராவோட அம்மா கேட்குறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் தான் பணம் வேண்டாம்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நான் கொடுக்க வரல, கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு. சரின்னு ராமச்சந்திரனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. அவர் வீட்டுக்குள்ளே போய்த்து உட்கார்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ கண்மணியும் பிருந்தாவும் வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேருமே அக்கா, தங்கச்சி. அப்ப வீராவோட அம்மா கேட்குறாங்க, "உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, "இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியாது. என்னோட முதல் பையன் ராகவனுக்கு உங்க பொண்ணு கண்மணிய கேட்டு வந்திருக்கேன். மாறன் மாரி கிடையாது ராகவன். ராகவன் ரொம்ப நல்லவன்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்மணி சொல்றாங்க, "கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பேசுறீங்க. நான் இப்ப தான் என்னுடைய காதலன் ராஜேஷை பறி கொடுத்தேன். எப்படி உடனே மனசை மாற்றிக்க முடியும்? தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க." அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சோகத்தோட போகிறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் கண்மணி சமைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்போ கண்மணி போய்த்து வாந்தி எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே டாக்டரை பார்த்து செக் பண்ண போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, "அம்மா நீ கர்ப்பமாக இருக்க." அப்படின்னு. அதை கேட்டதோட கண்மணி ஷாக் ஆகுறாங்க. நம்ம கண்மணியோட வயத்துல இறந்த ராஜேஷோட குழந்தை இருக்கு. கண்மணிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப கண்மணி ரொம்ப சோகமா ஆட்டோவோட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மாறன பார்க்குறாங்க. அந்த மாறன வந்து வள்ளியும் ராகவனும் சேர்ந்து ஜாமீன் வாங்கி ராகவன் மாறனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாறன் டீ கடையில் நின்று ஜாலியாக அட்டகாசம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு கண்மணி செம்மையாக கோவப்படுறாங்க. அப்போ ஒரு குறி சொல்கிற அம்மா கண்மணி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, குறியெல்லாம் நான் பார்க்கலம்மா அப்படின்னு. அதுக்கு குறி சொல்கிற அம்மா சொல்கிறாங்க, உன் வயத்தில் ஒரு ஆயுதம் கிடச்சிருக்கு. அந்த ஆயுதத்தை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சந்தோஷத்தை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்ல கண்மணி மாறனை பார்க்குறாங்க. கண்மணி நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு ராகவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதாங்க இன்னைக்கான எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.